என்னடா இவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் செம்மையாக ரசிச்சிட்டு இருந்தோம். இப்படிதான் மக்களே பார்த்துட்டு இருக்கும் போதே பக்காவாக வந்து பயமுத்துன ஹாண்டட் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற கடைக்கு தாங்க வந்திருக்கோம். உள்ளே வந்தோன்னு ஒரு சவுண்ட் வச்சு பாருங்களேன். அந்த மியூசிக் எந்த மியூசிக்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. காப்பி ரைட்ஸ் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். டக்குனு இந்த சூனி பொம்மைக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு ஜாலியாக அதோட விளையாடிட்டு உள்ளே போன மக்களே. உள்ளே நுழைஞ்சா ஃபேமஸான பேய் படங்கள்லாம் பயங்கரமாக போஸ்டர் போட்டு ஒட்டியிருந்தாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இதில் படம் நிறையா பார்த்துருக்க மாட்டேங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹாண்டட் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கடையில் புஃபே சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த கடைக்கு வரணுன்ட்டு. உள்ளே வந்தால் பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே செம்ம பயமுறுத்துற கேஜெட்ஸாகவே இருக்குது. இதை பாருங்களேன். இந்த பொம்மைலாம் பார்த்தாலே சின்ன பசங்களாம் பயந்துருவாங்க. ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் சொல்ல முடியாது, ஒரு பயமுறுத்துகிற ஆம்பியன்ஸ்னே சொல்லலாம். பெயிண்டிங் ஆகட்டும், லைட்டிங் ஆகட்டும், டேபிளில் இந்த ஓஜா போர்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த மாதிரி அப்போ ஃப்ளாஷ் ஆஃப் ஆகி ஆன் ஆகுறது, முக்கியமாக ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு மக்களே. எனக்கு அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. இந்த குனாஃபா ப்ரான்லாம் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். ரொம்ப சுமார் தான். பட் ஆனால் இந்த கிராப் குழம்பு வேணால் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு வீட்டில் செய்கிற மாதிரி நல்லா செஞ்சுருந்தாங்க. முக்கியமாக இந்த பாஸ்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பிரியாணி வேறு எதுவுமே அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. ஐயோ, இந்த பேய் பயமுறுத்தி இந்த பையன் அழுதுட்டான். நீங்களே பாருங்களேன். ஸோ நம்மளும் பேயோட வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு டெசர்ட்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் மக்களே.